What is Microsoft Azure? Microsoft Azureனா என்ன? Cloud computing platformல நிறைய services இருக்கு, நிறைய service providers இருக்காங்க. ஆனால் இந்த மைக்ரோசாஃப்ட் அஜூர் 200க்கும் அதிகமான சர்வீஸை வச்சுக்கிட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு பேரை வச்சுருக்காங்க. இதுக்கு நமக்கு தேவையான கிளவுட் கம்ப்யூட்டிங், விர்ச்சுவல் மிஷின்ஸ், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம அதனால் பண்ண முடியும். நமக்கு தேவையான வெப்சைட்ஸை இதில் ஹோஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரியான செய்யணுமோ ஸோ அது எல்லாத்துக்கும் மீட் பண்ணுற மாதிரியான சர்வீசஸை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால தான் மைக்ரோசாஃப்ட் அஜூர் செகண்ட் லார்ஜஸ்ட் கிளவுட் ப்ரொவைடராக இருக்குது. AWS இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளவே பீட் பண்ணிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நிறைய சர்வீசஸ், யூசர் ஃப்ரெண்ட்லியான விஷயங்கள் மைக்ரோசாஃப்ட் அஜூர் தான் கொடுக்குறாங்க. அஜூரோட கோர் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது? இப்போ தான் நாம் கண்டென்ட்குள்ளேயே வரும். 4 வழியில் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஜூர் போர்ட்டலுக்குள்ளே போக முடியும். அஜூரை மேனேஜ் பண்ண முடியும். அதில் இருக்கிற ரிசோர்ஸஸை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அஜூர் போர்ட்டல் வழியாக உள்ளே போகிறது. இந்த அஜூர் வழியாக உள்ளே போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்ரோசாஃப்டே ஒரு போர்ட்டல் கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில். இந்த வெப்சைட் portal.azure.com அப்படின்ற ஒரு வெப்சைட் தான். இந்த அஜூர் மூலமா நம்ம அங்கே ஐடி கிரியேட் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த அஜூர் பவர் ஷெல் அப்படின்றது விண்டோஸோடைய பவர் ஷெல் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி அஜூரை வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டு ஸோ அந்த கமெண்ட்ஸ் மூலமா நம்ம உள்ளே போகிறது. அஜூர் CLI அப்படின்றது டாஸ் கமெண்ட்ஸ். இந்த டாஸ் கமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் லைக் பவர் ஷெல் மாதிரி தான். ஸோ அந்த CLI கமெண்ட்ஸ் மூலமா நம்ம உள்ள போகிறது. ரெஸ்ட் கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே வந்து வெப்டெக் அகாடமியை வைக்கிறேன். ஸோ என்னுடைய அஜூர் ரிசோர்ஸஸை வந்து நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஸோ அந்த APIs எல்லாமே நான் அஜூரோட இன்டெகிரேட் பண்ணியிருப்பேன். என்னுடைய வெப்பேஜில் அஜூரோட ரிசோர்ஸஸை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்கான ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வழியாக நம்ம உள்ளே போகிறது. இங்கே இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாவே தெரியும், பவர் ஷெல்லும் CLIயும் ஒரு SDK சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் மூலயமா தான் அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜரை சேருது. அதாவது இப்போ அஜூர் போர்ட்டல் இருக்குன்னா அது டைரெக்டாக அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜருக்கு தன்னுடைய ரெக்வஸ்ட்டை கொடுக்கும். ரெஸ்ட் கிளைண்ட்ஸில் இருக்கிற APIயோட செட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜருக்கு தான் போகும். ஆனால் இந்த கமெண்ட் லைன்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு அந்த சாஃப்ட்வேர் கிட்ட இருந்து அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் கிட்ட போய் தான் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா அஜூரோட டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து நமக்கு கொடுக்கும். இது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இந்த அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படின்றது ஒரு மிட் ரேஞ்ச் விஷயம் மாதிரி, இடைத்தரகர் மாதிரி. இப்போ நம்ம வீட்டில் ஒரு நெல் வாங்குறோம். அந்த நெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக மில்லுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டோம். நடுவில் ஒரு பர்சன் வந்து விவசாயிகள்கிட்ட இருந்தையும் அதே மாதிரி யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு நடுவில் இதை வாங்கிட்டு போய் கொடுக்குற வேலையை செய்வாங்க. அதே மாதிரி தான் நம்ம இங்கிருந்து கொடுக்குற ரெக்வஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜருக்கு வந்து இந்த ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற இந்த ஆத்தென்டிகேஷன் விஷயங்களை இந்த அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் தான் செய்யும். ஸோ இது செஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் நமக்கு தேவையான விர்ச்சுவல் மிஷின்ஸ், வெப் ஆப்பை வந்து பில்ட் பண்ணுறது, டேட்டாவை ஸ்டோரேஜ் பண்ணுறது, இன்னும் நிறைய சர்வீசஸ் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே இங்கே தான் நடக்குது. உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 4 வழியில் நம்மளால் அஜூரை வந்து உள்ளே வர முடியும், அதாவது இன்புட்டாக கொடுக்க முடியும். அதில் பவர் ஷெல்லும் CLIயும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை கிட்ட வச்சுக்கிட்டு தான் அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் கிட்ட போகும். இந்த அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் நீங்கள் கொடுத்துருக்கிற விஷயங்கள் சரியாக தப்பானு ஆத்தென்டிகேஷனை பார்த்துட்டு உங்களுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களை பண்ணும். ஸோ அந்த விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கீழே கொடுத்துருக்கு. சரி, நம்ம அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் என்னமோ பண்ணுது, இன்டர்மீடியட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் என்ன பண்ணுது? ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் வேணும், ஒரு ஸ்டோரேஜ் வேணும், இல்லை டேட்டா பேஸ் வேணும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் அஜூர் மூலயமா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜரோட அந்த ஒரு ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் உங்களால் உள்ளே போக முடியாது. இது இன்னும் என்ன பண்ணுன்னா, ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ அதாவது சில சர்வீசஸ் இருக்குது. அந்த சர்வீசஸை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரு 5 ப்ராஜெக்டை ரன் பண்ணுறீங்க. இந்த 5 ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் குரூப் மூலமா ரன் பண்ண முடியும். ஏன்னா இப்போது ஒரு டேட்டா பேஸை வந்து நம்ம இன்னொரு ப்ராஜெக்டில் எடுத்துமே போட மாட்டோம், டேட்டா செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. அதே நேரத்தில் ஒரே ரிசோர்ஸஸை 2 ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் ஒரு ரிசோர்ஸை எடுத்துக்கிட்டு அந்த ரிசோர்ஸ் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பண்ணுறோம் இல்லையா?
இது சிம்பிளாக சொல்லணும்னா வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். வாட்ஸ்அப்பில் எப்படி ஸ்கூலுக்கு ஒரு குரூப், காலேஜ்க்கு ஒரு குரூப், நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு ஒரு குரூப் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்பிங் மெத்தட் தான். நமக்கு தேவையான விஷயங்களை தனித்தனியாக குரூப் பண்ணுறது. ஏன்னா நமக்கு காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே நம்ம டேட்டாபேஸ் ஒன்று எடுத்துருக்கோன்னா அதே டேட்டாபேஸ் இன்னொரு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமும் கிடையாது. அதனால தான் Azure Resource Manager மூலமா இந்த ஒரு குரூப்பிங் சிஸ்டத்தை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே போர்ட்டல், CLI, PowerShell, டெம்ப்ளேட்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளுடைய Azure ரிசோர்ஸஸை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அதனால தான் அதுக்கு பேர் Azure Resource Manager. ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராஜெக்டில் எல்லாருக்குமே எல்லா ஆக்சஸும் கொடுத்துட மாட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் அட்மின் இருக்கும், இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் சில விஷயங்களை மட்டும் மேனேஜ் பண்ணலாம், இன்னொன்று சூப்பர் அட்மின் சொல்லிட்டு இந்த நார்மல் அட்மினுக்கும் குளோபல் அட்மினுக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் லெவலான இப்போ அக்கௌண்ட் கிரியேஷன் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் மட்டும் இருக்கும். ஸோ என்ன ரோலில் இருக்காங்களோ அந்த ரோல் பேஸ்டில் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஒரு கோடு இருக்குன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜேசான் அப்படின்றது ஒரு ஃபைல், அந்த டெம்ப்ளேட்டில் நம்ம ஒரு கோடை இருந்து ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஜென்ரேஷனான கோடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்மளால் அதை டிப்ளாய் பண்ணி நம்ம இன்டர்நெட்டுக்கு லைவுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசோர்ஸ் மேனேஜர் பண்ணுது. அஜூரில் 200க்கும் அதிகமான சர்வீசஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு 10 ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த 10 ப்ராஜெக்டையும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த Azure ரிசோர்ஸ் மேனேஜர் நல்லாவே யூஸ் பண்ணும். நீங்கள் காஸ்ட் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே அவன் ஃப்ரீயாக கொடுத்துட மாட்டான். சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், சில ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய காசு கொடுத்தா மட்டும்தான் இங்கே வந்து நமக்கு வேலை நடக்கும். ஏன்னா நீங்களும் தொழில் பண்ணுறீங்க, அதை வச்சு சம்பாதிக்க போகிறீங்க, மைக்ரோசாஃப்ட்டும் தொழில் பண்ணுது. ஸோ காசை கொடுத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலையை வாங்கிக்கிறோம். ஸோ அந்த காசு கொடுக்கறது எவ்வளோ இருக்குது, நீங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாக சில விஷயங்கள் பண்ணலாம். இதெல்லாம் போக போக நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எப்படி ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணுறது, நம்ம எப்படி ஹார்ட் டிஸ்க் SSDயா எப்படி செலக்ட் பண்ணுறது, ஸோ அப்படின்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் மேனேஜர் மூலமா தான் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ப்ராக்டிக்கல் செக்ஷனில் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நீங்கள் ஸ்கேலபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வரும்போது இனிஷியலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அப்படின்ற ஒரு நம்பரில் கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படுதுன்னு வைங்க. இதுவே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுடைய கம்பெனி டெவலப் ஆகிருக்கும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம வேலை பார்க்குறோம். ஸோ அந்த டைமில் எனக்கு அடுத்த நிமிஷமே வந்து 20 கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான பட்ஜெட்ஸை யோசிப்பாருங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸை வாங்கிக்க முடியும். ரொம்ப ஈஸியாகவே ஒரு சின்ன ப்ரௌசர் மூலயமாவே நம்மளுடைய மிஷின்ஸை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். லோ ரேஞ்சான ஒரு லேப்டாப்பும் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தால் மட்டுமே போதும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பிஸ்னஸில் ஏதோ லாஸ் வருது, அப்படி லாஸ் வரப்போ நமக்கு கம்ப்யூட்டர்ஸை சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையாக தான் தூக்கி போட்டு தூரம் வச்சுருப்போம். ஆனால் நீங்கள் அஜூர் மாதிரியான ஒரு கிளவுட் ப்ரொவைடர் கிட்ட கம்ப்யூட்டர்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர்ஸ் உங்களுக்கு தேவையான நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பிஸ்னஸ் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கம்ப்யூட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் எடுத்திருந்ததை திருப்பி கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துட்டா நீங்கள் எது வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் இங்கே ரிசோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வேஸ்டேஜ் அப்படின்ற ஒன்று ஆகவே ஆகாது. இன்னும் சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா ஒரு கம்பெனியை நீங்கள் பெருசாகிறதும் சின்னதாகிறதும் இந்த Azure ரிசோர்ஸ் மேனேஜர் மூலமா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். Azure ரிசோர்ஸ் குரூப். இந்த Azure ரிசோர்ஸ் குரூப்னா என்னன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று இருக்கும். அது 10th படித்தது ஒன்று, 12th படித்தது ஒன்று, காலேஜ் படித்தது ஒன்று, வேலை செய்கிற இடத்துல இன்னும் ஏதாவது ஒரு சின்ன இன்ஸ்டியூஷன் போயிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு குரூப்லாம் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட். அதே மாதிரி அஜூரில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஒரே ரிசோர்ஸஸே உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்டில் தேவைப்படுற மாதிரி வரும். அதாவது இப்போ விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா 10 ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுவே அது இல்லாமலேயும் நம்மளால் வேலை பார்க்க முடியும். ஸோ அப்படி அந்த விர்ச்சுவல் மிஷின் 10 ப்ராஜெக்ட்டுக்கும் வேணும்னா ஒரே மிஷின் எடுத்து வச்சு நம்மளால் 10 ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்தோம்னா அதால் லோடு தாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம நிறைய விர்ச்சுவல் மிஷின்ஸ் வாங்குவோம், நிறைய டேட்டாபேசஸ் வாங்குவோம், நிறைய ஹார்ட் டிஸ்க், நிறைய SSDs, நிறைய சர்வீசஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வாங்குவோம். ஆனால்
இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் அசட்ஸையும் எடுத்துட்டு ஒரு குரூப்பாக விஷயம் கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்சஸை நம்ம யூஸ் பண்ணுறது. ஒரு குறிப்பிட்ட அளவில் Azure ரிசோர்ஸஸ் இருக்கும். அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்து குரூப் பண்ணி யூஸ் பண்ணுறது. இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கொடுத்துருக்கேன். Kubernetes சர்வீசஸ், விர்ச்சுவல் மிஷின்ஸ், ஆப் சர்வீசஸ், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ்னு. இது 4மே பார்த்தீங்கன்னா உதாரணமாக 10 ப்ராஜெக்ட்டுக்கும் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். ஆனால் இந்த 4 தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப் பண்ணுற வேலையை யார் செய்கிறான்னா Azure ரிசோர்ஸ் குரூப். Azure இது எல்லாமே இண்டிவிஜுவல் Azure ரிசோர்ஸஸ். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே தூக்கிட்டு வந்து நம்ம ஒரு குரூப்பாக பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுதான் Azure ரிசோர்ஸ் குரூப். Azureல இன்னும் எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வர வீடியோஸில் நம்ம ஒன்றா பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கிளாஸஸை நீங்கள் லைவாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணு. கூடிய சீக்கிரத்தில் இந்த Azure அப்படின்ற ஒரு கோர்ஸை வந்து உங்களுக்காக நான் எடுக்கிறேன். AZ 900 சர்டிஃபிகேஷனை ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.